சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தனி மிளகாப்பொடி, கொஞ்சமாக சின்ன சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகுப்பொடி, ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மல்லி இலை கொஞ்சமாக, கறி மசால் பொடி, கொஞ்சம் கல்பாசிப்பூ, 2 மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், 4 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கணும். புதினா இலை இது கூட கொஞ்சம் போடணும். இது பொடிசாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கிடணும். இது ஒரு 1/2 லிட்டர் தயிர் எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா எல்லாத்தையுமே நல்லா விரைய வச்சிடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா விரவியாச்சு. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணிக்கு பிறகு தான் தயிர் ஊற்றிருக்கு. இப்போ 10 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு நாள் நைட்டு வச்சா நல்லாயிருக்கும். இப்போ 10 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாசுமதி அரிசி நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வட்டையில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெந்நீர் கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 2 கிராம்பு, இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதில் இந்த அரிசியை போட்டு இது அரை வேக்காடு தான் வேகணும். ஒரு கொதி வேச்சோன்னா 50% வெந்தால் போதும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி எடுத்து பார்க்கணும். அது கொஞ்சம் இப்படி 2ஆக உடைஞ்சின்னா நல்லாயிருக்கும். இது உடஞ்சிடணும். இதை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வட்டையில் பண்ணிடலாம். ஒரு வட்டையில் ஒரு 3/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்க. கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதோட 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சம் பெருஞ்சீரகம். இப்போ இது பொரிஞ்ச உடனே இந்த சிக்கன் அதோட சேர்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். கொஞ்சம் மூடி வச்சிரும். இப்போ இப்படி நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். நல்லா முக்கால் தான் வேகணும். இப்போ இனிமே மூட வேண்டாம். அப்படி திறந்தே வேகட்டும். இந்த அளவுக்கு வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ ஈவனாக இப்படி பரப்பி விட்டுக்கணும். தீயை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைஸு வேக வச்சுருக்கோம்ல, இது அப்படியே மேட்டால் கொஞ்சம். இப்போ அரிசி போட்டாச்சு. அதுக்கு மேலே வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே இது மேலே தூவிடலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றியே வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாதாம் பருப்பை அதையும் எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு அதுவும் கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினாலே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது மேலே அது கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கலாம், தூவிடலாம். இப்போ இது மேலே மிச்சம் இருக்க அரிசியும் போட்டு விட்டுறலாம். டீ நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க வெங்காயத்தை 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது எண்ணெயில் பொரித்து போடலாம். நான் லேசாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டேன். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்க ஆல்மண்டையும் போட்டுருவோம். முந்திரி பருப்பையும் போட்டுருவோம். புதினாலையும் அது மேலே போட்டுருவோம். கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சுடுபாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் அப்படியே மேட்டால் ஊற்றிடலாம். அது இல்லைன்னா ரெட் ஆரஞ்சு கலர் இருக்கும், அது போட்டுக்கோங்க. ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்துருவோம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது மேலே இதை வச்சிருங்க. இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கிடைக்கிது, அதை இது மேலே அப்படி விரித்து போட்டு இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா மூடியாச்சு. இது மாதிரி ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிருக்கணும். இதுக்கு மேலே இந்த மூடியை போட்டுடலாம். ஒரு சட்டியில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வெயிட்டாக வச்சிடலாம். சுடுதண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும் தம்மு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அந்த மூடி எடுத்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நல்லா வாசமாக இருக்குது. சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இப்படி சைட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.